Hello everyone, welcome to CS Concepts. இன்னைக்கு நம்ம சேனல்ல Python tutorial சீரிஸ்ல Python keywords, Python identifiers, Python indentation, அதுக்கப்புறம் Python comments இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். Python keywordsனால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். கீவேர்ட்ஸ் அப்படின்றது பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் மட்டும் இல்லை, மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கீவேர்ட்ஸை வந்து ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே நீங்கள் டேப்லர் காலமில் பார்க்குறீங்கல்ல, இது எல்லாமே வந்து பைத்தன் கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸில் இருக்கிற எந்த ஒரு கீவேர்டையுமே நம்ம வேரியபிள் டிக்ளரேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ் இருக்கும், அப்போ மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த டேப்லர் காலமில் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபார் அப்படின்ற கீவேர்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த கீவேர்டு எப்போ யூஸ் பண்ணுவோம், நம்ம லூப் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ மட்டும்தான் இந்த கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணணும், மற்ற பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இவ்வளோ தான் வந்து பைத்தன் கீவேர்ட்ஸ். அடுத்து பைத்தன் ஐடென்டிஃபைஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். இங்கே பாயிண்ட் பை பாயிண்ட் கொடுத்துருக்கேன், அப்படியே பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ஃபபெட்ஸ் வந்து நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் லெட்டர்ஸும் யூஸ் பண்ணலாம், ஸ்மால் லெட்டர்ஸும் யூஸ் பண்ணலாம், தென் 0 to 9 நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், தென் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணும் போது நம்ம யூஸ் பண்ணலாம். தென் ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், வேலிட் எக்ஸாம்பிள் மை கிளாஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மை கிளாஸ் அப்படின்ற வேரியபிள் நேமில் ஸ்மால் லெட்டர்ஸும் இருக்குது, கேபிட்டல் லெட்டர்ஸும் இருக்குது. ஓகே, தென் வேர் _3 அண்டர்ஸ்கோர் வந்து நம்ம யூஸ் பண்ணலான்றதுக்கு தான் இந்த ஒரு எக்ஸாம்பிள். கடைசியில் print this to screen. ஸோ இப்படியும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ வேரியபிள் நேம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்பேஸ் விடக்கூடாது. ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறீங்க அப்படின்னா அங்கே எந்த ஸ்பேஸுமே இருக்கக்கூடாதுன்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி அதை வந்து மீனிங்ஃபுல்லாக வந்து கொண்டு வருவாங்க. ஓகே, தேர்ட் பாயிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, cannot start with a digit. அதாவது ஒரு வேரியபிள் நேம் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்பர் மூலமாக எந்த வேரியபிள் நேமும் ஆரம்பிக்கக்கூடாது. ஸோ ஒன் வேரியபிள் அப்படின்னு கொடுத்துருக்க இல்லையா, இது வந்து ஒரு இன்வேலிட் வேரியபிள் நேம். ஓகே, தென் பட் வேரியபிள் 1 இஸ் ஃபைன். ஆனால் நீங்கள் நம்பரை வந்து கடைசியில் யூஸ் பண்ணலாம், அதாவது ஃபர்ஸ்ட்டில் யூஸ் பண்ணக்கூடாது, வேறு எங்கே வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கீவேர்ட்ஸ் கேன் நாட் பி யூஸ்ட் ஆஸ் ஐடென்டிஃபையர்ஸ். இதுக்கு முன்னாடி நான் சொன்னது தான், கீவேர்ட்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபையர்ஸாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எந்த ஸ்பெஷல் சிம்பிள்ஸுமே யூஸ் பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் நம்மளால் ஐடென்டிஃபையருக்கு யூஸ் பண்ண முடியும். ஓகே, பைத்தனில் வந்து நீங்கள் வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பைத்தன் இஸ் அ கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட் பாயிண்டில் இமேஜ் அண்ட் இமேஜ் ஆர் நாட் தி சேம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேம் மீனிங் தான். பட் இங்கே பார்க்குறீங்கல்ல, ஐ வந்து ஃபஸ்ட்டு இமேஜில் வந்து ஐ வந்து ஸ்மாலாக இருக்குது, தென் செகண்ட் இமேஜில் வந்து ஐ வந்து கேப்ஸில் இருக்குது. ஸோ பைத்தன் பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே வேறு வேறு. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் வந்து ஐ வந்து உங்களுக்கு ஸ்மாலில் இருக்குது, தென் செகண்ட் டைம் வந்து ஐ வந்து உங்களுக்கு கேப்ஸில் இருக்குது. இதுதான் வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஓகே, தென் ஆல்வேஸ் நேம் ஐடென்டிஃபையர்ஸ் தட் மேக் சென்ஸ் வைல் c is equal to 10 is valid. ஸோ ஒரு ஐடென்டிஃபையர் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஐடென்டிஃபையரோட நேம் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அதாவது நம்ம பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி நம்ம வந்து நேமை கொடுக்கணும். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் வந்து c = 10 அப்படின்றது வேலிட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, செப்பரேட் ஐடென்டிஃபையர்ஸ் யூஸிங் அண்ட் அண்டர்ஸ்கோர். திஸ் இஸ் அ வேரியபிள். ஸோ ஏற்கனவே நான் சொன்னது தான், ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளால் ஸ்பேஸ் விட முடியாது, விடவும் கூடாது, ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதை வந்து மீனிங்ஃபுல்லாக கொண்டு வரதுக்காக அண்டர்ஸ்கோரை நம்ம யூஸ் பண்ணலாம். பைத்தன் இண்டென்டேஷன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். முக்கியமான கான்செப்ட், லிசன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, பைத்தன் தவிர மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா பிளாக் ஆஃப் கோட் கொடுக்கறதுக்கு. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் C++ல் ஃபார் லூப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபார் லூப்பை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த ஃபார் லூப்பில் ஏதாவது கோட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கர்லி பிரேசஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பைத்தனில் கர்லி பிரேசஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இன்ஸ்டெட் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இண்டென்டேஷன். இண்டென்டேஷன் அப்படின்னா ஸ்பேஸ் விடுறது தான் இண்டென்டேஷன். இங்கே நம்ம எவ்வளோ ஸ்பேஸ் விடுவோம் அப்படின்னா ஜென்ரலி வந்து 4 ஒயிட் ஸ்பேசஸ் தான் நம்ம இங்கே கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து பைத்தன் இண்டென்டேஷன். நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் டைப் பண்ணும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். யூஸ்வலாக எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் நம்ம வந்து கமெண்ட்ஸ் எதுக்கு கொடுப்போம் அப்படின்னா, ப்ரோக்ராமில் நம்ம இது தான் பண்ணணும். ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் இந்த பர்பஸ்க்கு தான் அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி நம்ம எழுதி வைக்கிறதுக்கு தான் வந்து கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஹேஷ் சிம்பிள் இஸ் யூஸ் டு ரைட் அ கமெண்ட் இன் பைத்தன். பைத்தனில் வந்து ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணி தான் வந்து கமெண்ட்ஸ் நம்ம கொடுப்போம். தென் கமெண்ட்ஸ் ஆஃப் அ ப்ரோக்ராமர்ஸ்க்கு தான் கமெண்ட்ஸ். அது வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக. இங்கே 2 வேலிட் எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகே, தென்
மல்டி லைன் கமெண்ட்ஸ், சிங்கிள் லைன் கமெண்ட் இருக்குது, மல்டி லைன் கமெண்ட்டும் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் we have comments that extend multiple lines, one way of doing it to use hash in the beginning of each line. ஸோ ஒரு வழி என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிளில் பாருங்கள், this is a long comment and it extends to multiple lines. ஒரு லைன்லையும் நீங்கள் ஹேஷ் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரிபிள் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம், பிகினிங்லேயும் எண்டிங்லேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து மல்டி லைன் கமெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், பைத்தன் டுட்டோரியல் சீரீஸில் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ வந்து 3rd வீடியோ. ஏற்கனவே வந்து பைத்தன் பேசிக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். லைக் பைத்தன் டியூப்பிள்ஸ், தென் பைத்தன் லிஸ்ட், அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி சேனலில் இருக்குது. ஸோ அதை நான் திரும்பி எடுக்க வேணாம் அப்படின்றதுக்காக அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது எல்லாமே பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம பைத்தன் டுட்டோரியலை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் CS கான்செப்ட்ஸ்.